ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வேர்க்கடலை பயன்படுத்தி 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரணமாக சாப்பிடவே இது சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த வேர்க்கடலை பயன்படுத்தி பண்ணக்கூடிய மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா கடலை பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை தான். இதை ஒரு 6லேருந்து 7 பேர் தாராளமாக இதை ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன கடலை, இந்த சொத்த கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மட்டும் சாப்பிட்றப்போ கசப்படிக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கக்கூடிய கடலை இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதோடைய அளவு இதுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் காரத்துக்காக. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்ல கலர் வேணும், ரொம்ப நல்ல டார்க் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த உப்பு, மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூனே அதிகம். அவ்வளோதான் நம்ம கலக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்ததுக்கு ஒரு 100லேருந்து 125 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தான் நம்ம கடலை மாவு அளந்தெடுத்து அந்த கப்பில் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். எப்பயுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துடவே கூடாது. இப்போது தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விடணும். இந்த அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது இந்த கடலை மேலே லைட்டாக கோட்டிங்காக இருக்கணும். பட் நிறைய அப்படியே மாவோடு சேர்ந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது எடுத்து நம்ம தனித்தனியாக போட்டால் தனித்தனியாக வரணும். அந்த மாதிரி இது இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்த கடலையில் இருக்கக்கூடிய மாவையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வரணும். அந்த மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய வேர்க்கடலை ரெடி ஆகிடும். இந்த கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா வேர்க்கடலையை இதில் நம்ம சேர்க்கணும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிரித்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். இந்த கடலையை நம்ம எடுத்து ஆயிலில் போடுறதுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை இந்த கடாயில் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு இந்த கடலையை நம்ம சேர்த்துட்டு உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 1 or 2 மினிட்ஸ் இது குக் ஆனதுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இது எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா குக் ஆகி வரும். இது போட்ட உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பாக இருக்கும். இது எல்லா பக்கமும் நல்லா வெந்து இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் ஓரளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இது செகண்ட் பேட்ச் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்து எண்ணெயில் சேர்க்க பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே வச்சுட்டு நீங்கள் அது உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கலந்து விட்டு இந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ஈவனாக எல்லா பக்கமும் இது ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பபிள்ஸ் ஓரளவுக்கு பாதியாக வந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசாலா கடலை
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி நார்மல் கலரில் இருக்குது. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட்டிஷாக சூப்பராக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது நம்மளுடைய மசாலா கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.